சரி, 1 ராஜாக்கள் 14 இருந்து வாசியம்மா. 14 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆமாம். இந்த விதிவிக்கு என்ன சொல்கிறாருன்னா, அந்த நீங்கள் பார்க்கும்போது மாவு என்ன பண்ணுறதில்ல, ஒன்றும் பாத்திரத்தில் இருக்கிற மாவு குறைஞ்சி போகிறதில்ல, எண்ணெய் கூட குறைஞ்சி போல. இந்த 3 வருஷம் இது பஞ்சகாலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அது விதிவைக்கு சொல்லுகிறார். அப்புறம் மைக் ஒர்க் ஆகல. சாப்பிட்டார்கள். அவ இப்போ அங்கே போய் சொல்லும்போது அவள் என்ன பண்ணுறன்னா, விறகு பொறிக்கு கொண்டு இருக்கிறான். அவர் போய் சொல்லும்போது அவங்க போய் என்ன பண்ண, கொஞ்சுண்டு மாவு அப்பம் இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, அதுக்காக தான் விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறேன். அது என்ன பண்ண, சாப்பிட்டுட்டு நாங்கள் உயிரிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சொல்கிறார், எரியா சொல்கிறாரு, நீ அதில் கொஞ்சுண்டு அப்பத்தை ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுன்றாரு. அப்போ அதுபோல் அந்த கொஞ்சம் அப்பத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுக்கும்போது அந்த குடும்பத்தில் எண்ணெய் மாவு 3 வருஷம் குறைவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், இதில் நம்ம தியானிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் மாவு இருக்கிறது, அது சாப்பிட்டு சாகணும்னு இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கும்போது யாராவது எனக்கு கொஞ்சம் அப்பா உனக்கு இருக்கிறதுலாம் உங்கள் பிள்ளை நீ சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் நான் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுப்போமானா கொடுக்க மாட்டோம். ஆனால் அதை என்ன பண்ணியிருக்கானா அந்த விதவி, ஆனால் அதெல்லாம் அவங்கள பார்த்த உடனே தேவன் தீர்க்கதர்ஷின்னு சொல்லி நினச்சி அவங்க என்ன கொஞ்சோண்டு அந்த மாவுல எண்ணெயில் அந்த அப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுனால தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் மாவு வைத்து தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அதே 19 வாசிங்க, 17-19. ஆமாம். என்னன்னா அப்படி இருக்கும்போது சரி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவன் குமாரன் என்ன, அந்த விதிவை குமாரன் மரித்து போகிறார். மரித்து போகும்போது இது என்ன, இவர் தேவ மனிதனே நீ வந்ததுனாலே நம்ம குமாரனை மரித்து போனானே அப்படின்னு சொல்லும்போது அந்த குமாரன் அந்த குழந்தைன்னு எடுத்துகிட்டு வந்து அவருக்கு ஜீவனை கொடுக்குறார் அப்படின்னு கூட நாங்கள் பார்த்தோம். இப்போது எலியாவே அந்த பஞ்ச காலத்தில் எப்படி தேவனை போஷித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது காகங்கள் மூலமாக போஷித்தார். காகங்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொட்டியும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது இன்னும் 2வதாக நம்ம பார்க்கும்போது சாரபத்து விதிவி மூலமாக தேவனுக்கு எலியாவை போஷித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 3வது நாங்கள் பார்க்கும்போது தேவ தூதர்கள் மூலமாக தேவன் என்ன பண்ணார், எலியாவை போஷித்தாருன்னு நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது இந்த 3 காரியங்கள் அதில் நீங்கள் 13வது வசனம் வாசிங்க. 17வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அப்பத்தே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். சரி, போதும். அது அப்போ விதவை மூலமாக போஷிக்கிறாரு. 3வதாக நீங்கள் பார்க்கும், ஃபஸ்ட்டு வந்து காகா மூலமாக போஷித்தார், 2வதாக விதவை மூலமாக போஷித்தார், 3வதாக தூத்தர்கள் மூலமாக போஷிக்கிறாரு. அது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். ஆமென், ஹல்லேலூயா. தூதன் வந்து என்ன பண்றாரு, அவரை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 3 விதமாக எலியாவே தேவனை போஷித்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதான் தீர்க்கதர்சியாக இருந்த அந்த எலியாவே தேவனை போஷித்தார். அதே போல் இந்த பஞ்சகாலங்களும் உபத்திர காலங்களும் கொள்ளை நோய்களும் வரும்னு சொல்லி தேவனுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் இப்போ கடைசி காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது தேவனோட பிள்ளைங்களை தேவனை போஷிப்பாருன்னா போஷிப்பார். ஹல்லேலூயா, போஷிப்பார். அதே போல் பார்க்கும்போது சீஷர்கள் கூட தேவனை போஷித்தார். எப்படி போஷித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்போ யோவான் 21:9 வாசிங்க. யோவான் 21:9 வாசிங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது
கரி நெருப்பு போட்டு இருக்கும்போது அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். போதும். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, முழுவதும் மீன் பிடித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு, இவங்க மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கரி நெருப்பு போட்டு அங்கே மீன்களும் அப்பத்தையும் ரெடி பண்ணி சீஷர்களை போஷித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் சங்கீதம் 34:10 நீங்கள் வாசிக்காதீங்க. சங்கீதம் 34:10 பார்க்கும்போது, சிங்க குட்டிகள் பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுறவனுக்கு ஒரு நன்மை குறைப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி இருந்தாலும் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு குறை இருக்காது. இது நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமாம், நம்ம கர்த்தரை தேடுற நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு என்னன்னா ஒரு குறை இல்லாதபடி தேவன் நம்மளை பாதுகாக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அதே போல் 2 ராஜாக்கள் 2:14 நீங்கள் பார்க்கும்போது அவருக்கு எத்தனை பேர்கள் இருக்கிறதா, 275 பேர் இருக்குதா. யாருக்கு? ஆண்டவருக்கு 275 பேர்கள் தேவனு வேத வசனத்தை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் இந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:14 வாசிங்க. அவங்களுக்கு பேர்கள் எத்தனை பேர்கள் இருக்குது. ஆனா ஒரு பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர், அவருக்கு என்ன பேர் சொல்றாரு, கூப்பிடுறாரு? எல்லாம் சொல்லுங்க. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாரு? எலியாவின் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னா, எலியாவின் தேவன் அப்படின்னு. இன்னும் நிறைய வசனங்களெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் இப்படி இன்னொன்று, அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எலியாவின் தேவன், இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், துதிக்கிறோம் இல்லையா? அதுபோல் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அநேக பேர்கள். இன்னொன்று, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, இருக்கிறவரே, இது மாதிரி எல்லாம் அநேக நாமங்கள். அது எத்தனை நாமங்கள்? 272 நாமங்கள் வேதத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். எத்தனை நாமங்கள்? 272. எலியாவை எத்தனை முறை யார் மூலமாக போஷித்தார்? எத்தனை வாட்டி போஷித்தார்? ஒன்றாவது எது? காகங்கள் மூலியம். 2வது விதவை மூலமா. 3வது தேவதூது. இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னா நினைவோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நாமங்கள் எத்தனை வாட்டி இருக்கிறது, எத்தனை பேர் இருக்கிறது அவருக்குது? 272 வாட்டி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் பேர்களை எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே லூக்கா 4வது அதிகாரம் 25-26 வசனத்தை நீங்கள் பாருங்கள். லூக்கா 4வது அதிகாரம் 25-26 நீங்கள் வாசிங்க. அன்றியும் ஆமாம், சவுண்டுக்கு வச்சியாம்மா எமக்கோ. 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடியப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிடுச்சாம். என்னாச்சு? பஞ்சம், மிகுந்த பஞ்சம். எங்கே? ஒரு இடத்துல கிடையாது, தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிடுச்சு. அப்புறம் அநேக விதவைகள் இருந்தார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்துல அங்கே பக்கத்துல இருக்கிற நாடுகள் எல்லாம், ஊர்கள் எல்லாம் அநேக விதவைகள் எல்லாம் இருந்தாங்க. ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள எந்த நாட்டமா? சீதோன். எல்லாம் சொல்லுங்க, இது பேரெல்லாம் நம்ம உள்ளத்துல வரணும். சீதோன் நாட்டில் உள்ள சாரேபாத் ஊரில் இருக்கிற விதவின் இடத்துல அனுப்பப்பட்டானே, ஆனால் மற்றொரு இடத்திலிருந்து அனுப்பப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமா, அதே போல தேவனே ஸ்தோத்திரம். எத்தனோ விதவைகள் இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரே ஒரு விதிவை மட்டும் அவர் தெரிந்து கொண்டாரு. அப்போ அந்த விதிவை தெரிந்து கொள்ற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அல்லேலூயா. அவளுக்கு தேவனு கீழ்ப்படி இருந்ததுனால தான் அந்த பஞ்ச காலத்தில் அந்த விதவினை தெரிந்து கொண்டு அந்த விதவை வீட்டுக்கு போய் அங்கே அப்பமும் எண்ணெய் குறையாதபடி அந்த பஞ்சகாலம் முழுவதும் அங்கே போஷித்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு கூட அப்படி போஷிப்பார், நம்மளுக்கு கூட அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பஞ்ச காலங்களும் உபதிரங்காரங்களும் வரும்போது நம்மளும் தேவனை தெரிந்து கொண்டு நம்மளை என்ன பண்ணி யாருனாவது நீ போஷி அம்மா இவங்களே அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஹல்லேலூயா. அப்போ என்ன இதுனா, விதிவை எத்தனோ விதிகள் இருந்தாலும் அந்த விதிவினை தேவனை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் 1:14 நீங்கள் பார்க்கும்போது,
இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அது படிங்க அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கும் ஒரே பேரானவருடைய மகிமைக்கும் ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மகிமை யாருன்னா நம்மளை ஏற்றுக்கொண்ட. இன்னொரு வாட்டி அந்த வசனம் படுங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் யாருங்க? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் யார் இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து இருந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவர் மகிமை நாம் கண்டிருக்கிறோமா? சொல்லுங்க, கண்டிருக்கிறோமா இல்லையா? அவர மகிமை கண்டிருக்கிறோமா? ஆமா, தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் மகிமை நம்மள கண்டிருக்கிறோம். அவர் தான் தேவன் என்று நம்மளுக்கு தெரியும். அவர் மகிமை கண்டிருந்தும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவர் யாருன்னு? இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. அவர் பிதாவுக்கு ஒரே பேரானவரையும் மகிமைக்கு ஏற்ற மகிமை இருந்தது. ஹல்லேலூயா. ஆமா, அப்போ என்னன்னா நம்மளுக்கு தெரியும் பிதாவுக்கு ஒரே பேரானவர் யாருன்னு? இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரு? எதற்காக ரத்தம் சிந்தினாரு? எதற்காக? நமக்காக, இந்த உலகத்தை நம்ம மறுபடியும் மீட்டுறதுக்காக. அவர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கிறதுக்காக. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நாம் வாழ்றதுக்காக அவர் என்ன பண்ண நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு பார்த்தீங்களன்னா, 18வது அதிகாரம் அப்போஸ்தலர் 18:6-7 வாசிச்சு பாருங்க. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் எதிர் நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி அவர் என்ன பண்ணாரு? தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு உங்க ரத்த பலி உங்கள் தலையின் மேலே இருக்கிறது இருக்கும். நான் சுத்தமா இருக்கிறேன். இது முதல் புற ஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவர்களாகிய வணங்கியவர்களை யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் என்ன பண்றாருன்னா சத்தியம் சொல்றாரு. யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாங்க? ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஆண்டவரை பத்தி சொல்லும் போது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவர் ஏன்னா அவர் மாம்சத்தில் வந்ததுனால அவர் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இவர் பார்த்தாரு, இவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி புற ஜாதிகள் இடத்துல போனார். அவர் யாருக்காக வந்தார் தெரியுமா? யூதர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால தான் அந்த சத்தியம் நமக்குள்ளே வந்தது. அப்போ பவுல் பார்க்குறாரு, இதுங்களுக்கெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. என்ன எவ்வளோ சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. அதனால உங்கள் ரத்த பலி என்ன பண்ண முடியாது, என்ன மேலே வேண்டாம். பார்த்தீங்களா? உங்கள் ரத்த பலி என்ன மேலே வேண்டாம். நான் புறஜாதி ஜனங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுற? புறஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு போய் அவர் சத்தியத்தை சொன்னார். பவுல் வாழ்க்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் ஃபுல்லும் நீங்கள் படித்து பாருங்க. பவுல் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி நினச்சி படித்து பாருங்க. அவர் எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்தாருன்னு படித்து பாருங்க. தேவனுக்காக எப்படி ஒரு வைராக்கியமாக சரசாலில் போட்டாலும் அடித்தாலும் துன்பப்படுத்தினாலும் ராஜாக்களை முன்பாக கொண்டு போய் விட்டாலும் அந்த காட்டலாம் மேட்டில் அவர் என்ன பண்ணார்? வஸ்திரங்கள் இல்லாமல் அவர் என்ன பண்ணார்? ஆகாரம் இல்லாமல் வஸ்திரங்கள் இல்லாமல் தேவனுக்காக ஏதாவது செய்யணும், தேவனோட ராஜ்யம் கட்டணும், நமக்காக இந்த பூமியில அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், தேவனுக்காக நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பவுல் அவ்வளவு ஒரு வைராகியமா இந்த உலகத்துல இந்த பூமியில வாழ்றாரு. அல்லேலூயா. இந்த பூமியில அப்படி இப்போ சபைகள் 7 சபைகளை கட்டிருக்குது யாரு? அநேக சபைகள் அன்றாங்க. ஆனா அநேக சபைகளை கட்டினது யாருன்னா பவுல் தான். அநேக ஜனங்களை சுவார்த்தை சார்ந்து இயேசு பத்தி சொன்னது பவுல் தான். அது அவருக்கு ஒரு வைராக்கியம், தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. இது சீஷர்கள் எல்லாரோட பவுல் சின்னவரா, ஆனாலும் எல்லாரோட சுவிசேஷம் சொன்னவர் பவுல் தானா. அப்படி ஒரு வைராக்கியமாக அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அவர் பயப்படல. ராஜாக்களை முன்பாக அதிகாரிகளை முன்பாக சரசாலில் போட்டால் கூட அவர் என்ன பண்ணல? பயப்படல. இயேசுதா தேவன், கர்த்தர்தா தேவன், அவர் தான் ரட்சகர், இந்த உலகத்தை ஜெயித்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல? பயப்படவே இல்லையா? ஹல்லேலூயா. அதே போல தான் இப்போ எலியா அதே போல இந்த படிச்சுடுங்க. அப்புறம் சொல்ல
ஒன்று ராஜாக்கள் 16:31 வாசிங்க. 1 ராஜாக்கள் 16:31 வாசிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடந்தது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதோனியரிலும் ராஜாவாகிய எத்பாகாலிலும் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினது. அவர் என்ன பண்ணா, இப்போ அவர் பேர் என்ன, ஆகாபு நல்ல ஒரு இஸ்ராவேல் ஜனம், இஸ்ராவேலில் இருந்தவர். அவர் நல்ல தேவன் ஆராதிக்கிற ஒரு மனுஷன், தேவன் கீழ்ப்படிந்து அவர் கற்பனையில் கை கொண்டு நடக்கிற மனுஷன். ஆனால் அவர் கல்யாணம் யாரை பண்ணாலும் தெரியுமா? அந்நிய ஜனத்தில் போய் பண்ணார். அந்நிய ஜனத்தில் போய். அவள் பேர் என்ன தெரியுமா? என்னம்மா அவர் பேர் சொல்லுங்க, சத்தமா கரெக்டாக தான் சொல்லுங்க. அவள் பேர் என்ன? எஜேபியல் என்ற ஒரு ஸ்ரீனுக்கு விவாகம் பண்ணிக்கிறார். எஜபேல் யார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அது படியமாது. எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து, அவர் போய் என்ன பண்ண, பாகாலை சேவித்தான். இவன் யாரு? கர்த்தரோட புள்ள, உண்மையில தேவனோட புள்ள. ஆனா அவன் எங்கே போய் என்ன பண்ணான்? பாகாலை போய் சேவித்தான். யார் மூலமா? யார் கொண்டு போனான் அவளை? எஜபேல் மனைவி பேச்சு கேட்டு அவன் என்ன பண்ணா, பாகாலை குழந்தைகளை பலி கொடுக்குற அந்த பாகாலை போய் சேவித்தான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவரோட கோபாகின்னு அவன் மேலே வந்தது. அப்போ தான் எலியா பார்த்து வானத்தடிச்சார். மறுபடி ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் இல்லையா, ஜனங்களெல்லாம் கஷ்டப்படுறதை பார்த்து மறுபடி ஜெபித்தார். மறுபடி வானம் திறக்கப்பட்டது, மறுபடி மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போது நீங்கள் பார்க்கும்போது ஒபதியா என்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவேன்னா, எஜபேலும் கர்த்தரோட தீர்க்கதரிசிகளெல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்று முடிவு எடுத்துட்டான். அப்போ இவர் ஒபேதியான்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணனா, அவருக்கு ஆண்டவருக்கு அவர் வேறு ஜாதி ஜனம் இருந்தாலும் கூட கர்த்தருக்கு பயப்படுறவன். அப்போ என்ன பண்ண, அந்த 100 தீர்க்கதரிசிகள் 50 பேராக ஒரு குகையில் வைத்து அவர் என்ன போஷித்து வந்தான். யார்? ஒபதியா. அப்படி போஷித்து வரும்போது தான் எலியாவும் பார்க்குறாரு. எலியாவுக்கிட்டே சொல்கிறாரு, எலிஜபெத் ராணி, அவள் என்ன எசபேல் ராணி, அவள் என்ன பண்ணனா, தீர்க்கதரிசிகளால் கர்த்தரோட தீர்க்கதரிசிகள் கொலைப்படணும் சொல்லி இருக்கும்போது கூட நான் என்ன பண்ணேன், அவள் 50 பேர் நான் கொண்டு போய் போஷித்தேன் நான் அப்படின்னு சொல்லி ஒபதியா சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒபதியாவை சரி நீ நல்லதாக தான் செஞ்சுருக்கிறேன், ஆனால் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆகாபுக்கு போய் சொல்லி அவங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது பாருங்கள், என்ன வசனம் எங்கே இருக்குது பாருமா, 25 வாசிச்சு பாருங்க. 25. உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. இல்லைம்மா, அது இல்லைம்மா, 25 17 25 17 25 17 25 18 25. சரி, ஒரு நிமிஷம். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். படிங்க அப்படியே படிங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலி பீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். ஆனாலும் மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்றா. என்னன்னு அவங்க என்ன பண்ணாங்க, எலியா அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, ஆகாபனை சந்தித்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்ககிட்ட இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கர்மேல் பர்வதத்துக்கிட்டே நீர் கொண்டு வாங்க. அங்கே பாகாள் தேவனா பாகாள் சேவைங்க, கர்த்தர தேவன் என்ற கர்த்தரை சேவைங்க. ஒன்று 450 தீர்க்கதரிசிகளையும் பாகாள் தீர்க்கதரிசி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்கள ஆகாபு சரின்ட்டு கொண்டு வந்தா எல்லாரும் வர சொல்கிறாரு. அங்கே வர்றாங்க, பலிப்பீட்டு கட்டுறாங்க. எலியா சொல்கிறாரு, நீங்கள் நிறைய அநேக ஜனங்கள் இருக்கிறனால நீங்கள் முதலாவதாக பலிப்பீட்டு கட்டி நீங்கள் உங்கள் தேவனை நீங்கள் கூப்பிடுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பலிப்பீட்டு கட்டுறாங்க, பலியெல்லாம் இடுறாங்க, அவங்க தேவனை கூப்பிடுறாங்க, வரல, கீறிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, வரல. அப்போது எலியா சொல்கிறார்,
உன்னை தேவர் ஏதாவது தூங்குறாரோ இல்லை எங்கேயாவது போயிருக்கிறாரோ பாரு அப்படின்னு அவர் என்ன பரியாசம் படிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். பரியாசம் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தேவனை வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருமா, படிமா அதுக்கு இல்லை. மத்தியான வேளையில எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலகாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும். எப்படியெல்லாம் கூப்பிட்டாரா? ரத்தம் தன் மேலே வரியபடி எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாங்க, எடுத்து கீறிக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் கூட அப்படி தானே செய்கிறாங்க, சூளம் குத்திக்கிறாங்க, இது பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க தேவனை வரவே இல்லை, வரல. 450 பாகால தீர்க்கதரிசிகளும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் 31 வாசியமா, அது இல்லை 31 வாசிங்க. உனக்கு இஸ்ரவேல் எனும் பேர் இருப்பதாக என்று சொல்லி அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, உனக்கு இஸ்ரவேல் என்ற பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரர்கள் உண்டான கோத்திரங்கள். யாக்கோபுக்கு எத்தனை கோத்திரம், எத்தனை குமாருங்க? 12 குமாரಗಳು, 12 கோத்திரಗಳು, 12 கல்லுகளை எடுத்து ஒரு பலிப்பீட்டு தாங்கி கட்டி, அந்த பலிப்பீட்டத்தை மேலே என்ன பண்ணுறாருன்னா சுற்றிலும் அந்த பலிப்பீட்டத்தில் 12 கல்லுகளை எடுத்து பலிப்பீட்டை கட்டி, அந்த பலி ஆடோ மாடோ எதுன்னு தெரியல அது கொடுத்து, அது சுற்றிலும் என்ன பண்ணியிருக்காரு, நல்லா காவாய் வெட்டி அதில் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து குடமாக எடுத்துகிட்டு வந்து ஊற்றி, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, என்ன எப்படி ஜெபிக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சொல்ல படிமா. அப்படி யாக்கோபினுடைய குமாரனால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்களும் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்கால்களையும் தண்ணீரால் நிரம்பினான். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே. எப்படி இருக்கிறாரு, எப்படி சொல்றாரு, எல்லாரும் சொல்லுறேன், நீங்க என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கான தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் மேல் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்வேன் என்றும். ஒரு நிமிஷம், நம்ம எப்படி ஜெபிக்க தெரியுமா? அப்ரஹாம் ஈசாக் யாக்கோபன தேவனே, நான் உங்க மகளு, உங்க பேர் சொல்லணும், நான் உன் மகளு சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நீர் கேட்கும்படி இதுல உங்க பேர் எழுதிக்கிறோம். அதுதான் விசுவாசம். அது சொல்லாம இன்னொரு வாட்டி படி. அது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே. அப்போ நீங்க எப்படி சொல்லி ஜெபிப்பீங்க? கர்த்தாவே, அப்புறம் இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். அப்போ நானுடைய ஊழியக்காரன் என்று சொல்லு. அந்த இடத்துல உங்க பேரு சொல்லணும். அப்ரஹாம் ஈசாக் யாக்கோபான தேவனே, நான் உங்க மகளானா ரத்னானா வந்திருக்கிறேன், என் ஜபத்தை நீர் என்ன பண்ணுங்க, கேளுங்க. அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, அது எப்படி ஜெபிச்சிருக்கிற எலியா பாருங்க எப்படி ஜெபிச்சிருக்கிறாரு. அப்போ நமக்கு என்ன ஒரு ஜபம் பாயிண்ட், எப்படி நம்ம ஜெபிக்கிறோன்ற ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுங்க. அல்லேலூயா. இது அவங்க கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. நெகேமியா ஜெபிக்கிறாரு, எப்படி ஜெபிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவன் பாவரிக்க
செஞ்சு எப்படின்னா நெகேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். அதை நாங்கள் இப்படி சொல்லியிருக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மறந்துட்டீங்களா? படித்து பாருங்கள். அவங்க எப்படி ஜெபிக்கிறாரு. நெகேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நெகேமியா ஜெபிக்கிறார் பாருங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகின்றவர்களுக்கும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேலர் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான நாங்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகின்ற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவியை கவனித்தருளும், உம்முடைய கண்களை தெரிந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நம்ம ஜெபிக்கிறோம் அப்படி. நானும் என் வீட்டார் பாவம் செஞ்சோம், என் பிள்ளைங்களும் நாங்கள் பாவம் செஞ்சோம், இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் நாங்கள் எல்லாம் நம்ம சபையாரெல்லாம் என்ன பண்ண நாங்கள் பாவம் செஞ்சுருக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் கேளுங்க ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த சபைன்றது ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் பாவம் நடந்தாலும் ஏதாவது நடந்தாலும் நம்ம குடும்பம் எல்லாமே பாதிக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ண, நம்ம குடும்பத்துக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிச்சதான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வரமாட்டேன், வரணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம என்னென்னா ஒரு குடும்பம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அந்த பாரம் நம்மளுக்கு வேணும், நம்ம குடும்பம். அல்லேலூயா. அப்போ என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் எப்படி இவர் எலியை எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாக்கோபின் தேவன் அது போடுமா மறுபடி, அப்ரஹாமின் தேவனும் யாக்கோபி தேவனும் இஸ்ராவேல் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தாவே. அப்புறம் எது படிச்சிங்க? ஸ்தோத்திரம். 36 படிங்கம்மா. 18:36. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் உங்க பிள்ளை என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். அப்புறம் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்று. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி, பாருங்க, அவர் ஜெபிக்கிற ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபன தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், நானும் உங்கள் ஊழியக்காரன், நானும் உங்கள் பிள்ளை அப்படி சொல்லும்போது பரலோகத்தில் இருந்து அப்படியே அக்கினி இறங்கி வந்தது. அல்லேலூயா. அப்படிங்க, இது என்னன்னா நமக்கு ஒரு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு இல்லையா, நம்ம ஜெபத்துக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு. நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. பாருங்க, இப்போ இது நம்ம பார்க்கல. பரிசுத்தவான்களும் தானியேல் அந்த சிங்கக்கவியில் உக்காந்துருக்கும் போது அது சிங்கல்ல கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் அவருக்கு என்ன இருந்ததுன்னா, என் தேவன் என்னோட இருக்கிறார். ஷாதாக் மேதே காபில் ககினி சூழலில் போடும்போது கூட அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் என்னன்னா, நான் மறித்தாலும் நான் தேவனுக்கிட்டே போவேன், என் தேவன் என்னை விடுவிப்பார். அதுபோல் தான் உனக்கும் எனக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் என்னென்னா, எனக்கு இவ்வளோ சுச்சுவேஷன் சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார், கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத ஜெபம் எல்லாம் என்ன வருது இல்லையா, போகிறது இல்லை. அல்லேலூயா. காலையில் ஒரு சங்கீதம் நான் வாசித்தோம், 16வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும்போது அது தற்காதீங்க. அதில் பார்க்க விசுவாசமும் அறிக்கையும் விசுவாசம், அது விசுவாசம் அறிக்கைன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை விசுவாசம் 2 இருந்தது. அப்போ நமக்கு என்னன்னா, நம்பிக்கை இருக்கணும்,
விசுவாசம் இருக்கணும். இப்போ இவர் ஜெபிக்கிற ஜெபத்தில் என்னன்னா விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவருக்கு. நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வானத்தை திறப்பார், அக்னி அனுப்பார், என் ஜனங்களை முன்னாடி என்னது பலியெல்லாம் பட்சிக்கும், எல்லா ஜனங்களும் மண்கால்களெல்லாம் மொடுங்கும், நாவுகளெல்லாம் தேவன் அறிக்கை செய்யும், இஜனங்களெல்லாம் வெக்கப்பட்டு போவாங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம் எலியாக்கு இருந்தது. அதனால் அவர் ஜெபித்த உடனே வானம் திறந்து அக்னி இறங்கப்பட்டது. அதே போல் எலிஷா மட்டும் இல்லை, எலியா மட்டும் இல்லை, எலிஷா கூட அவர் என்ன பண்ண பரலோகத்துக்கு எலியாவை எடுத்துக்கொள்ளும் போது அவர் என்ன பண்ணுற சால்வை எடுத்துக்கொண்டு என்ன எலியாவின் தேவனை எங்கேன்னு சொல்லிட்டு யோர்தான் மேலே தட்டு போது அவர் என்ன பண்ணார், அந்த வஸ்திரம் எழுதும்போது யோர்தான் ரெண்டாக பழகினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போது நம்ம என்னென்ன விசுவாசம், நம்மளுக்கு ரொம்ப விசுவாசம் முக்கியம். அது விசுவாசம் யார் எடுத்து போட, சத்ருவை எடுத்து போடுவான். அதை நடுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துக்கு பதில் வரல, கொஞ்ச நாள் நம்ம சோர்ந்து போய்ட்றோம், ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், வரல பதில் வரலன்னு சொல்லும் போது நமக்கு அவிசுவாசம் வந்துடுது. அப்படி இருக்காம என் தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஒரு குழந்தை, ஒரு 10 வயசவனு, ஒரு 10 வயசு குழந்தை, அம்மா எனக்கு பைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டே கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது அந்த அப்பாவுக்கு தெரியும், இந்த 10 வயசில் அவனுக்கு பைக்கு, 15 வயசில் பைக்கு வாங்கி கொடுத்தா அவன் எங்கேயாவது ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது போய் என்ன பண்ணான், ஏதாவது ஆகிடுவான். அவனுக்கு நேரம் வரணும், அவனுக்கு டைம் வயசு வரணும். அப்போ வரும்போது அவனுக்கு வாங்கி கொடுத்தா அவனுக்கு கரெக்டாக ஓட்டுவான்னு சொல்லி அப்பா என்ன பண்ணார், லேட் பண்ணுவார். அப்படி தானே, லேட் பண்ணுவார். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, ஐயோ எங்கள் அப்பா கேட்டு பைக்கை வாங்கி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சோர்ந்து போகக்கூடாது. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அந்த நேரத்தில் என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும். அதே போல் நம்ம ஜபத்துக்கு பதில் வரலைன்னா நம்ம தேவனுக்கு தெரியும் எப்போ அந்த ஜபத்துக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அதனால் அப்புறம் படிமா, கர்த்தாவே நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும், இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீர்களையும் நசுக்கி போட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன பண்றாங்க, ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன். இத்தனை நாள்ல என்ன பண்ணாங்க, பாகாலே தேவன் சொல்லி அழித்து கொண்டு கீறிக்கொண்டு ராஜாவை ஏமாத்தி கொண்டு ராணி மூலமாதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தேவன் உண்மையில் தேவனை விட்டுட்டு பின்மாட்டத்தில் போய் இருந்தாங்க. இப்போ எலியா ஜெபிக்கும் போது அங்கே அற்புதங்கள் நடக்கும் போது இவர் கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் மண்கால்கள் என்ன பண்ணிச்சா, முடங்கினது. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார். இன்னொரு காரியம் தெரியுமா, சரி ஆண்டவர் எல்லாம் அற்புதங்கள் செய்தாரு, எலியாக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். பாகால பாகால தீர்க்கதரிசிகள் 450 பேர். ஆனால் இவர் எத்தனை பேர் இருந்தாங்க எலியா எனக்கு தெரியாது, ஒருத்தர் தான் இருந்தார். ஆனால் பாகால தீர்க்கதரிசிகள் எல்லாம் பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஜனங்களை நான் தியானிக்கிறது என்னன்னா, அங்கிருந்த ஃபஸ்ட்டு இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கர்த்தரே தேவன் என்று அவங்க மனம் திரும்பி இவங்களுக்கு பாகால தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன பண்ணி பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சி அங்கே என்ன பண்ணாங்க, கொண்டு போய் கொலை பண்ணாங்க. படிங்க. அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க. ஒரு நார்மல் மனுஷனால முடியுமா? ஆனா முடியாது. கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது, பரிசுத்தாவே நம்மளோட இருக்கும்போது தான் செய்ய முடியும். அது கர்த்தர் அவரோட இருந்தனால, எலியாவோட இருந்ததுனாலே தான் அவர் என்ன பண்ணாரு, அந்த காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது மழை வருதான்னு கர்மேல் பர்வதத்தில் போய் இவங்களெல்லாம் வெட்டிட்டு கர்மேல் பர்வதத்தில் போய் உக்காராரு. சுருக்கமாக சொல்லிட்டு டைம் ஆச்சு. அப்போ உக்காரும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற இவருக்கு சொல்கிறாரு, எலியா கிட்டே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்டே சொல்லுவார், நீ மழை எங்கேயாவது வரதா போய் அங்கே பாருன்னு சொல்லுவார். அவர் 7 வாட்டி போகிறார், 6 வாட்டி போகிறாரு, எதுவும் கிடைக்கல ஆண்டவர், எதுவும் தெரியல அப்படின்றாரு. 7வது வாட்டி போய் பாருன்றாரு. 7வது வாட்டி போய் பார்க்கும்போது 6
கையெழுவு மேகம் அந்த சமுத்திரத்தில் எழும்புது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, சரி இவருக்கு சொல்லு, யாருக்கு, யோபோவுக்கு சொல்லு, மழை வருது, சொல்லு, ரத்தத்தை பூட்டி கொண்டு சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுறாரு சொல்லும்போது, அவர் பேர் என்ன வரமாட்டேது, ஆகாப என்ன பண்ணுறாரு, ரத்தம் பூட்டி கொண்டு போகிறாரு. ஆனால் ரத்தத்துக்கு முன்பாக எலியா ஓடி போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் தேவன் கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது எல்லா காரியங்களும் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுமணிக்கலாம், ஸ்தோத்திரம் ஐயா.